ஆமென். இன்று 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆனி மாதம் 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஆமென். யோவான் 8:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவரை பின்பற்றுகிற நாங்கள் ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டோம், அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். எங்களிலே ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமென். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 20:21, எசாயா 26:27, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைகின்றோம். அந்த வகையிலே முதல்ல எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோவிலிருந்து அந்த வேலையை அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். பிரைசலோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே பரிசுத்தாவியானவர் தாமே மீதியானவரை பொறுப்பெடுப்பாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன், ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த வேளையிலும் உடைய இரக்கத்தின் கரத்திலே ஐயா நீர் கொடுத்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த வேளையில நினைவு செய்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அது உட்கொண்டேன். ஆண்டவரே தேவனே, அப்பா அது ஆண்டவரே இனிமையா இருந்தது அப்பா. ஆண்டவரே தேவனே, அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்புடன் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமை பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமை பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. பசமாய் வந்தவரே, நெசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. பாசமாய் வந்தவரே, நெசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமை பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமை பாடுங்கள். காற்று வீசுதே
தேசத்தின் மேலே எந்த நாவியானவர் இங்கு வந்து விட்டாரே. காற்று வீசுதே எங்கள் தேசத்தின் மேலே, ஆவியானவர் இங்கு வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறிந்து போட்டு பிதாவின் சித்தம் அதை எனக்கு வைத்தீரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தம் அதை எனக்கு வைத்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாதாளத்தின் வல்லமைகள் ஆண்டவரே எங்களையோ உங்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லையப்பா ராஜா. ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவை என் தேவனாகிய தேவன் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர்னாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி ஆண்டவரே சுற்றி திரிந்தீரப்பா. எங்கள் சபையிலே சுற்றி திரிந்தீர், எங்கள் வீடுகளிலே சுற்றி திரிந்தீர், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சுற்றி திரிந்தீரப்பா. ஆண்டவரே, என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெசய்யா உமக்கு ஸ்தோத்திரம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொன்னீரே ஐயா ராஜா. எங்கள் மாம்ச கண்களினால் உம்மை காணாவிட்டாலும் என் ஆவியானவருடைய துணியோடு ஐயா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. அதற்காக சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். இளையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரே சோத்தரிப்போமே. இளையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரை சோத்தரிப்போமே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே எங்கள் தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் இங்கு வந்து விட்டாரே. நரரை ஜெயித்திடவே, நரர்பிணி நீக்கிடவே, சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. நரகை ஜெயித்திடவே, நரர்பிணி நீக்கிடவே, சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, எங்கள் ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் இங்கே வந்து விட்டாரே. பரலோக வாழ்வதனை பரலோக வாழ்வதனை பரிசாய் தந்திடவே, பூலோக வாழ்வை நமக்காய் விரும்பி ஏற்றீரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, இந்த ஆவியானவர் இங்கு வந்து விட்டாரே. ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ஜனங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தினவரே சோத்திரம் ஐயா ராஜா. சோத்திரம் ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா ராஜா. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா ராஜா. ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஆண்டவரே தேவனே, ஏற்ற வேளையில ஐயா ராஜா எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் தானே ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சுற்று வட்டாரம் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, பலவிதமான பாசைகளை பேசுகிற ஜனங்கள், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், எங்கள் திருச்சபையின் ஜனங்கள், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே அப்பா, இவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இடைவிடாமல் இவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் இவர்கள் எல்லோரையும் நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் அப்பா ராஜா, வாலிபர்கள், முதியவர்கள், இளைஞர்கள் ஆண்டவரே பலவித பாசக்காரர்கள்
ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவி இவர்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் இவர்களை அழைத்ததினாலே இவர்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய எங்களிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே டீம் மெம்பர்ஸ், ஆண்டவரே அப்பா எங்கள் திருச்சபைகளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்பா, ஆண்டவரே இந்த தேசத்து ஜனங்கள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அப்பா, எங்கள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையை, ஆண்டவரே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் ஆண்டவர்கள் எல்லோரும் அறியும்படிக்கு ஆண்டவரே நீர் இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக ஆண்டவரே அந்த அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனே அவரை உன்னதங்களில் அவருடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, அர்ப்பணிப்பில்லாத ஜனங்களுக்காக, ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்களுக்காக, ஆண்டவராகிய தேவனே உம்மிடத்தில் வந்தாலும் ஆண்டவரே தேவனே சரியான விதத்திலே உம்மோடு ரிலேஷன்ஷிப் இல்லாத ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பின தேவனுடைய வல்லமை இந்த வேளையில இவர்கள் மத்தியில் இறங்கும்படி செவிக்கணும் கர்த்தாவே. நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவனையா, நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்குமான தேவனப்பா ராஜா. எங்கள் ஜனங்களை விடுதலை பண்ணும் ஐயா, என் ஊர் மக்களை விடுதலை பண்ணும் ஐயா, என் தேசத்து ஜனங்களை விடுதலை பண்ணும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல். அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல். தியாகத்தின் நல் ஓசையை கேட்டேன், கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல், அன்று கல்வாரி மலை மேல். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை சேர்த்து கொண்டது போல் இந்த தேசத்தின் ஜனங்களை அப்பா, எங்கள் உறவுகளை, எங்கள் தமிழ் ஜனங்களை ஆண்டவரே நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே தேவன் இந்த ஜனங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் ஆண்டவரே வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து இவர்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், இவர்கள் தேவ அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. என் தகப்பனே ராஜா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா, ஒரு பாதையை காண்பியும் ஐயா. ஜனங்களை பிடிக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. உம்முடைய ஆண்டவரே தேவனே பரலோகத்திலே சேர்க்க ஆண்டவர்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபதாரும் ஐயா. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற உம்முடைய வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சோத்திரமும் கரத்தை மகிமையும் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஐயா. நீங்க சொன்னீங்களே ஐயா ராஜா தேவனே, அப்பா பேதுருவுக்கு சொன்னீர், இன்று முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாவாய் சொன்னீர் ஐயா ராஜா. அதே போல ஆண்டவரே தேவனே, என்னில் அன்பாயிருக்கிறாயான்னு சொல்லி 3 தரம் கேட்டு ஆண்டவரே நாடுகளை மாட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக சொன்னீர் ஐயா ராஜா.
என் தகப்பனே அந்த மேய்க்க ஆண்டவர் எங்களை திருவதாரும் ஐயா. ஜனங்களை வழிநடத்தை நாவியானவர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய இருதயங்களை உம்முடைய பக்கமாய் திருப்பும் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல ஆண்டவரே தேவனே ராஜாக்களுடைய இருதயங்களை ஜனங்களுடைய இருதயங்களை பக்கமாய் திருப்பும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம். காலையிலே மதியத்திலே மத்தியானத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனே அப்பா, இந்த ஜனங்களை ஆண்டவரை மீட்டுக் கொள்ளும். உடைய பரிசுத்த பிள்ளையா இயேசு நாமத்தினால் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே நடப்பித்து உடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து ஐயா ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும். என் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல், தியாகத்தின் நல் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல், அன்று கல்வாரி மலை மேல் அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல், திருசுதன் அன்று அம்மலை மேல் பாடுகள் ஏற்றதினால், திருசுதன் அன்று அம்மலை மேல் பாடுகள் ஏற்றதினால், மனுக்குல பாவம் தீர்த்திடவே அவர் சிதைந்து மாண்டதினால், ஓ ஓம் அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல். அல்லேலூயா. ஆண்டவரே மாற்றமான வாழ்க்கையப்பா, ஆண்டவரே அப்பா விரும்பியும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை ஐயா ராஜா. அனாதரவாய் திரிந்த வாழ்க்கை, தனிமையாயிருந்த வாழ்க்கை. ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே எங்களை அணைத்து கொண்டு உங்களுடைய பிள்ளையா ஏற்று வச்சிருக்கிறீரே, அதற்காக சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா. உங்களுடைய அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உணர செய்தீரே, அதுக்காக நன்றி ஐயா. என் தகப்பனாய தேவனே ஒரு வரம் கேட்கிறோம் ஐயா. இந்த ஜனங்கள் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள வேணும் ஐயா. எங்களை சுற்றி நிற்கிற ஜனங்கள் அன்பை அறிந்து கொள்ள வேணும் ஐயா. வாலிபர்கள் முதியவர்கள் அறிந்து கொள்ள வேணும் ஆண்டவரே. என் தகப்பனாய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். எங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும் ஐயா. அதை விட சந்தோஷம் ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை கொண்டு வந்த ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நிறுத்தி ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கிறதை பார்க்கின்ற வேளையிலே அதை விட சந்தோஷம் ஆண்டவரே. என் தகப்பனே ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே ஜனங்களுடைய கட்டுக்கள் ஜனங்களுடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல், தியாகத்தின் நல் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல், அன்று கல்வாரி மலை மேல், இரட்சகர் இயேசு அன்று அம்மலை மேல் ரத்தம் சிந்தினதால், இரட்சகர் இயேசு அன்று அம்மலை மேல் ரத்தம் சிந்தினதால், திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளால் துளைக்க தொங்கினதால்,
அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கொல்கொதா மலை மேலே அன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன், கொல்கொதா மலை மேல் தியாகத்தின் நல் ஓசையை கேட்டேன், கருணையின் முகம் கண்டேன், கல்வாரி மலை மேல் எசையா, கல்வாரி மலை மேல். அல்லேலூயா. எசையாமை துதிக்கிறோம் ஐயா, தகப்பனேம துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜனங்களுமே அறியணுமே ஆண்டவரே. அப்பா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜனங்களுடைய அழிவை நாங்கள் எப்படி காண்போம் ஐயா? எங்கள் ஜனங்கள் நரகத்துக்கு போவதும் அதுக்கு சித்தம் அல்ல ராஜா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உடைய சித்தமா இருக்கிறதப்பா ராஜா. என் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும், வழி சொல்லும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. அப்பா ஜனங்களை மீட்டுக் கொள்ள கிருபதாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே உடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே மோசேனுடைய ஆண்டவரே முகத்திலே அந்த வெளிச்சம் பிரகாசித்தது போல ஆண்டவரே எங்கள் மேல் உடைய அன்பின் வெளிச்சம் ஆண்டவரே பிரகாசிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பனாகிய தேவனே, அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ராஜா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னாலே நினைத்து பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னாலே நினைத்து பார்க்க முடியல, என்னாலே நினைத்து பார்க்க முடியல. ஆண்டவரே என் இயேசப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவரே தேவனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. கர்த்தாவே நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறீங்கள் ஐயா. நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லையப்பா. ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எங்கள் பிள்ளைகள் அர்ப்பணித்து வாழ, எங்கள் பேர பிள்ளைகள் அர்ப்பணித்து வாழ, எங்கள் திருச்சபை மக்கள் அர்ப்பணித்து வாழ, எங்கள் சமூகம் அர்ப்பணித்து வாழ ஐயா. எங்கள் சொந்தங்கள் எல்லாம் அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே. இந்த உலகத்தை குறித்து ஐயா, அந்நிய தேவர்களை குறித்து ஆண்டவரே ஒரு வெளிச்சம் வர ஆண்டவரே. அப்பா நீங்கள் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்த்தரை துதிப்பது நல்லதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்துருவின் பிடியிருந்தங்களை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சாத்தான காலங்கள் போட்டு மடங்கடித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம் சொன்னவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொன்னவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் வைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் அவர் சொன்னவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறார், அவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவர் 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 நல்லவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர். எங்கள் அன்பின் ஆண்டவர் நல்லவர். எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு அருளை செய்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும்,
நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும். நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு தெய்வமே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தேவனே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தேவனே. தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே. கலங்கி நின்ற எந்த வாழ்வில் ஒளியாக வந்து விட்ட தேவனே, ஒளியாக வந்து விட்ட தேவனே, ஒளியாக வந்து விட்ட தேவனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இதனை கேட்டாலும் நான் தருவேன் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா, நாங்கள் கேட்கின்ற வழியிலே பிதாவாகிய தேவன் அதை அருள் செய்வார் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ராஜா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் கொடுக்கப்படும் சொன்னீங்களே ஐயா. நன்றி அப்பா ராஜா. ஆண்டவரை கேட்கிறவனை பெற்றுக் கொள்கிறான் சொன்னீங்களே. நன்றி அப்பா ராஜா தேவனே. ஆண்டவரே, மனுஷர்களை கேட்கிறோம் ஐயா, மனுஷருடைய ஆத்துமாக்களை கேட்கிறோம் ஐயா, மனுஷருடைய ரட்சிப்பை கேட்கிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனை குழந்தைகளை கேட்கிறோம், புதியவர்களை கேட்கிறோம், வாலிபர்களை கேட்கிறோம். எஸ் அப்பா. ஹல்லேலூயா. இவனாவது உடைய சித்தத்தின்படி கேட்டால் அதுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்கள் என்று உடைய வேதம் சொல்லுகிறது ஐயா. ஜனங்களை கேட்கிறோம் ஐயா, ஜனங்களுடைய ரட்சிப்பை கேட்கிறோம் ஆண்டவரே, ஜனங்களுடைய மன மாற்றத்தை கேட்கிறோம் ஐயா, ஜனங்களுடைய மனம் திரும்புதலை கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜனங்களுடைய விடுதலையை கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வெற்றி கொடி ஐயா, நீங்கள் எங்களுடைய வெற்றி கொடி ஐயா, நீங்கள் எங்கள் வெற்றி கொடி ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் பறந்து செல்லுகின்ற கொடியாப்பா, பறந்திருக்கிற கொடி ஆண்டவரே, நேச கொடியப்பா. ஆண்டவரே, உம்முடைய நேசம் எங்கள் இருதயத்தை புடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நேசம் ஆண்டவரே தேவன் எங்களுடைய இருதயத்தில் ஊற்றாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நேசம் எங்களை ஆண்டவரே தேவன் எங்களை ஆண்டவருக்கு மீட்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆத்தும ஆதாயத்தை எங்களுக்கு கொடுமா ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு, 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 இயேசு. ஹல்லேலூயா. இயேசு, 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 இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம். கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம்.
உன் பேல வீணத்தில் என் பேலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவலோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவலோ. உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரே, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மரித்து உயிர்த்த பிற்பாடும் கூட 40 நாள் அளவும் ஆண்டவரே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறத காண்பித்தீரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிற இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. வறண்டு போன வாழ்க்கைகளை மாற்றுகிற தேவன், வறண்டு போன சபைகளை மாற்றுகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, ஆவியானவரே ராஜா, ஒவ்வொரு சபைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே தகப்பனே ராஜா, ஆண்டவரே சபைகளை உயிர்ப்பியும் ஐயா ராஜா. விசுவாசிகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே மனசுகளை பிடிக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா பிதாவே ஆண்டவரே, பேதுருடைய வலையிலே விழுந்த மீன்களை போல ஆண்டவரே தேவனே, ஜனங்கள் வந்து உம்முடைய ஆலயத்தில வந்து ஆடி பாடி துதிப்பார்களாக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், உம்முடைய நாமம் அடைக்கலமான நாமம், உம்முடைய நாமம் விடுவிக்கின்ற நாமம், உம்முடைய நாமம் வெற்றி தருகின்ற நாமம், உம்முடைய நாமம் வெளிச்சம் தருகின்ற நாமம், உம்முடைய நாமம் ஆதாரமாயிருக்கிற நாமம், உம்முடைய நாமம் அரவணைக்கிற நாமம், உம்முடைய நாமம் அன்பின் நாமம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அற்புதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை சூத்திரம் 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 சூத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். காலை வேளையிலும் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் பிள்ளைகளுடைய காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே மென்மேலும் ஞானத்தை கூட்டி தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு நாளை காலை வேளையில் இதே வேளையில் கர்த்தரை சித்தமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். God bless you அம்மா. ஆமேன். Man bless you everybody, bless you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அருமையான துதி ஆராதனையோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அதே அபிஷேகத்தை பெற்றிருப்பீர் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையில்